கைஸ் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஃபோன் கடையில் வேலை பார்க்க போகிறோம். எவ்வளோ ஒரு மண்ணே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக வேலை கொடுத்துருக்கான். அதான் கைஸ் இன்றைக்கி நம்மளை பற்றி தெரியாமல் விட்ருக்கான். நம்மளே எவ்வளோ பெரிய ஆள், நம்மளுக்கு வேலை கொடுத்துருக்கான். இருக்கிற மொத்தத்தையும் தூக்கிட்டு ஓடிடலான்றேன். அந்த லேப்டாப்பு, மொபைலு, டேப் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு போயிடலாம் கைஸ். இந்த போய்ட்டு ஓனரை பார்க்க சொல்கிறாங்க. இருங்க அது வந்து பாருங்கள், செல்ஃப் செக் அவுட்டு அதெல்லாம் இருக்குது. இந்த கடையில் தான் நம்ம வேலை பார்க்க போகிறோம். இருங்க நைஸாக நைட் ஆனால் ஓடிடலாம். இருங்க டச்சு மிக்சர் அம்மா தொடரான்றியா தொடரண்டா டேய் தொட்டண்டா நல்லாச்சு. என்ன கைஸ் பிளாக் அடிச்சு நல்லா இருட்டடிச்சு. ஏய் என்னாச்சு? இன்னும் ஒரே அமைதி. எங்கடா வந்து மிஸ்டர் எம் எங்கே போய்ட்டாங்க? எங்கடா ஓனர் எங்கே போய்ட்டாரு? ஏடா காண பவர் ஆஃப் ஆகிடுச்சா? பவரை போய் ஆன் பண்ணணுன்றான். நீங்கள் இந்த பக்கம் யாராவது காட்டு, இந்த பக்கம் போகலாம். உள்ளே போ. இங்கே போகுது என்னமோ. இங்கே உள்ளே போ. என்ன இருக்குது உள்ளே? ஒன்றுமே இல்லை. நான் இது கரண்ட் ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணியாச்சு. ஓகே பவர் ஆன் ஆகிடுச்சுன்றான். சரி இப்போ வெளியே போகணுமா? எனக்கு வெளியே போய் பார்ப்போம். அது வந்து ஒரு ஓனராக இருக்கானா திருட்டு போக சொல்லிட்டு உஷாராக கண்டா பண்ணிட்டு போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டானு தெரில. இப்போ பாருங்கள் வெண்ட் ஓப்பன் ஆயிருக்கான். எப்போ ஓப்பன் ஆச்சு சொல்லிட்டு உள்ளே போகிறத சேஃப்ன்றான். ஏன்னா இங்கே இருக்கிறது வெண்ட்டுக்குள்ளே போனால் அப்புறம் சேஃப், வெளியே போக வேண்டியதுடா. இது வந்துட்டு ஏதோ நடக்க போகுது கைஸ். தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ரொம்ப இங்கே பாருங்க நம்ம இருக்குது ஃபோன் நினைக்கிறேன். இருங்க அப்படியே ஃபோன் இந்த ஃபோனை தூக்கிட்டு ஓடிடலாம் நம்ம வெளியில். இருங்க இப்போ என்ன பண்ணலாம்? எது என்ன வழி? இங்கே என்னது முட்டு சந்து போடாங்கட்டு. டேய் முட்டு சந்தா கொடுங்கடா, வெளியே கட்டுங்கடா. முட்டு சந்தி யாரா கேட்டா? இருங்க இந்த பக்கம் போகலாம். அந்த பக்கம் கண்டிப்பாக முட்டு சந்திரும். இந்த பக்கம் ப்ரோ பிளேயர் மைண்டு தான் சொல்லுது இந்த பக்கம் தான் இருக்குன்ட்டு. இந்த பக்கம் முட்டு சந்தில்னு சொல்லிடாதீங்க. முட்டு சந்தில் ஓகே வேறு இல்லை. பார்த்தீங்களா ப்ரோ பிளேயர் ஸ்டிக் பார்த்தீங்களா? அப்படி தான். இப்போ பாருங்க காற்று வரட்டு சொல்லிட்டு அவன் வச்சிருக்கான் அந்த பைப்பை. இந்த ஒரு ஜம்ப்பு ஆஜு சொல்லிடுறான்டா. டடாடாடாடா. சரி நம்மளுக்காக காற்று அடிக்கலாம் பார்த்தா போட்டு சொல்லி வச்சுருக்கான். அதை ஜம்ப்பு போய்ட்டு இன்னொன்று ஜம்ப்பு அவ்வளோதான் தாண்டியாச்சு. இந்த பைப்பு தொடக்கூடாது. பைப்பு தொடாமல் ஜம்ப்பு அவ்வளோதான் போடு. ஏன் ரெட் லைட் க்ரீன் இது மாதிரி இருக்க வச்சிடப்பறான். நான் இதில் வைக்காதீங்க ஆடி இது செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த கம்மி மேலே போகிறான் ரெட் லைட் க்ரீன் இருக்கலாம் வைக்கல அதெல்லாம். ஏற மேலே போ வயசு இப்போ வந்துட்டு அடுத்து என்ன பார்த்துடலாம். போடா இந்த ஓனராக கண்டுபிடின்னு நினைக்கிறேன். இப்போ ரொம்ப இருங்க அந்த எல்லா பொருளும் காணாமன்ட்டு போயெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு பிடிச்சிட்டு ஓனரை கண்டுபிட்றா அதான் கண்டுபிட்றான்றாங்க. அவன் அங்கே போனால் எனக்கு என்னடா இருந்துச்சு? அவன் ஏன்னா நான் கண்டுபிடிக்கணும். இருங்க இந்த இப்போ ஸ்டோரேஜ் ரூம் அது உள்ளே போடா. ஏன்னா எதுவுமே பார்க்க முடியல. நான் பவர் ஆன் பண்ணணுன்றான். ஏன்னா என்னடா என்னால் பார்க்க முடியாதா? என்ன இதை பார்க்க முடியாதா அவனால்? எனக்கு பவர் இங்கே எதாவது ஆன் பண்ணி விட்டுறான். ஆன் பண்ணுறா. ஆன் ஆகிடுச்சு. லைட்டாக அடிச்ச மாதிரி கைஸ். அதை போய் தான் சொல்கிறான். எங்கள் ஏதாவது பாக்ஸ் இருக்குது. கதவு சாவி கேட்பான் நினைக்கிறேன். அதை வச்சு என்னடா அது? ஆமாம் கதவு லாக் பண்ணியிருக்கு. சாவி பாக்ஸில் இருக்குமா? இருங்க பாக்ஸை செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் எல்லா பாக்ஸையும் நோண்டி பார்ப்போம். இதில் இருக்கா? இதில் இல்லையா? என் ப்ரோ பிளேயர் மைண்ட் இன்னமும் அந்த ஒரு பாக்ஸில் தான் இருக்குன்னு சொல்லுது கைஸ். சரிங்க செக் பண்ணிடலாம். என் ப்ரோ பிளேயர் இருந்தால் கரெக்டாக சொல்லி பார்த்தீங்களா ப்ரோ பிளேயர் மைண்ட் எப்படி கரெக்டாக சொல்லிச்சு பார்த்தீங்களா? அப்புறம் இந்த சாவி தான் போடணும் போல. ஓப்பன் பண்ணுற கதை ஓப்பன் பண்ணுறா. அவ்வளோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே இப்போ உள்ளே போய் பொண்ணாக இருக்குன்ட்டு என்னடா ஆச்சு? இருட்டாயிடுச்சு. என்ன கைஸ் இது? சேஸ் வரப்போ தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் வந்துட்டான். டே சார் சும்மா சொன்னேன் சார், ஃபோனில் திருட மாட்டேன் சார், நான் சும்மா தெரியாமல் மாட்டேன் சார், விட்டுருங்க சார் ப்ளீஸ் ஹெல்ப் மீ ப்ளீஸ் சார் மன்னிச்சிருங்க சார், தெரியாம மாட்டேன் சார். மாட்டிட்டான். ஓரா அதாவது நூம்பு மாட்டிக்கிச்சு. டே கண்ட்ரிபியூட் பாடா. சும்மா சொன்னேன். டே நான் திருடுறது தானே இருந்தேன். இருக்கிற மொத்த பொருள் தூக்கி தானே கூட பண்ணானே. ஓரா தெரியாமல் இந்த பக்கம் வந்துட்டு அந்த கடைக்கு இனிமேல் ஆளிக்க மாட்டேன் நான். ஓரா எங்கள் இந்த பக்கம் பார்ப்போம். அந்த முட்டு சந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சைடு. இந்த பக்கம் திரும்பா. இங்கே ஏதாச்சும் ஒரு வெண்ட்டு வச்சுருக்கோம். அதில் தான் உள்ளே பூந்து போகிற மாதிரி இருக்கும். இங்கே முட்டு சந்தை. ஐயோ அவன் வந்துருப்பான பின்னாடியே. சார் சும்மா சொன்னேன் சார். நான் வந்துட்டு நீங்கள் சார் ஓனர். நான் சும்மா இங்கே சுற்றி பார்க்க வந்தேன் சார். தெரியாமல் வந்து மனுஷங்க சார். சும்மா சுற்றி தான் பார்க்க வந்தேன். எங்கள் சீசத்துக்கு அப்புறம் ஒளிஞ்சிட்டு வந்து அடிக்கலாம். அடே மொட்டையை நடக்கி இந்த மொட்டையை மாதிரியே சைட்லேருந்து ஒளிஞ்சிட்டு வந்து அடிக்கிறாங்க கைசுவேன். ஓரா இதை பார்ப்போம். இந்த பக்கம் வச்சுருக்கா வெண்ட்டு ஏதாச்சிருக்கா? ஆரோ போட்டிருக்கோம் பார்த்தா அது ஆரோ வைக்கணும். அப்புறம் கைஸ் வீடியோ பார்க்கணும்னா இன்னும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணி விட்ருங்க. அவர் வந்துட்டு இப்போ 100 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிட்டோம். இனிமேல் வந்துட்டு 100 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிட்டோம் கைஸ். ரொம்ப தேங்க்ஸ். ஜம்பு அப்போ செம்ம ஜஸ்ட்டு கைஸ். அவன் மொட்டையிலே குடிச்சு தப்பிச்சேன். செம்ம ஜஸ்ட்டு. ரொம்ப 101 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப தேங்க்யூ கைஸ். நான் அவ்வளோ தூரம் ஒரு ரீச் பண்ணணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. உங்கள் சப்போர்ட் தான் ரொம்ப நன்றி கைஸ். வந்துட்டு அடுத்து இன்னும் நம்ம நிறைய சூப்பர் வீடியோலாம் போடலாம். அதனால் வந்து என்ன பண்ணலாம் அடுத்து இன்னும் நிறைய வீடியோ போகலாம் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த போய் யாரோ போகுது. போடா இந்த பக்கம் போடா. ஓகே ஓடு. என்ன வெண்டா என்ன வழி எப்படி போகணும் காட்டுங்க. அடுத்த ஆரவே காணுமே எப்படி தான் போகிறது நான்? அது வந்துருச்சு வழி. மூடிச்சு. சொன்னால் கட்டு இது போயிடுச்சு அது. சரி விடுங்க. இந்த பக்கம் போய்ட்டு இது பைப் மாதிரி இருக்குது. போகலாம். ஜம்ப்பு கீழே பாருங்கள். இந்த இதை கீழே போகணும். அப்படியே போய்டுவோம் போலையே. ஒரு ஜம்ப்பு இன்னொன்று ஜம்ப்பு ஜம்ப்பு. இங்கே பாருங்க ஒரு ஃபோன் இருக்குது தூக்கூடாத. என் ஃபோனை வச்சு என்ன பண்ண மாதிரி தெரில. ஃபோன் எடுக்கிறோம். சரி விடுங்க போ ஜம்ப்பு. ஆனால் பைப்லாம் வச்சுருக்காங்க. சப்பா கைஸ் இதெல்லாம். ஒரு ப்ளோ பிளேயர் ஆஃப் தமிழ்நாடுக்கு போய் இல்லை சப்பையான பசில் வச்சுருக்கீங்களா? என்னடா நீங்களா? ஜம்முட்டா ஓடு. இப்போ வந்துட்டு இங்கே திரும்ப காற்றடிக்குது. இதில் படாமல் போனோம்.
யாரா மெசேஜ் போட்டு போடாங்கன்ட்டு ஜம்ப்பு ஜம்ப்பு அவ்வளோதான். எனக்கு இந்த போயிடலாம் இப்போது. ஜம் ஓடுவோம் வந்து போயிட்டு மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்த இந்த பஸ்ஸெலாம் எங்கேயும் பார்த்த மாதிரியே கைஸ். இதெல்லாம் ஏதாவது திட்டுறோம். முன்னாடி ஒரு கார்னிவல் சொல்லிட்டு இந்த ஒரு க்ளவுன் போட்டுருவோம் கைஸ் வீடியோவில், அந்த ரோப்ளாக்ஸில் அதில் வர மாதிரியே இருக்குது கைஸ் பஸ்ஸெல்லாம். இது அதுவும் பக்கத்து இது இடமே வர அதே மாதிரி தான் இருக்குது. சுடுங்க மேலே ஏறுவோம். ஏறா ஜம்ப்பு ஜம்ப்பு அவ்வளோதான். மேலே வந்துச்சு. எனக்கு இந்த பைப்பில் போய் பார்ப்போம். ஏன்னா ஒரே பஸ்ஸில் எத்தனை வட்டம் வச்சுருப்பீங்க, திரும்ப இதே போக சொல்கிறாங்க. இருங்க போவோம். ஆனால் வந்துட்டு இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க, அது மாதிரி க்ராஸாக அது மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே போகலாம். அப்புறம் வீடியோ பார்க்கலாம். இன்னும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இருந்தால் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஒரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி ஒரு ஃப்ரெண்டுக்காக ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கீழே விட்டேன் கைஸ். நீங்கள் ஷேர் பண்ணாலும் பாருங்கள் கீழே விட்டேன். நீங்கள் இந்த ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட்லாம் போட்டுருங்க. அவனுக்கு இப்போ ஜம்முட்டான் போ இப்போ வந்துட்டு கீழே பார்த்தீங்களா கைஸ் எவ்வளோ வந்து இதோ சொருகத்துக்கு வழி வச்சுருக்க மாதிரி புகையாக இருக்குது ஒரு வெளிச்சமாக. நீங்கள் போகலாம்ப்பா. அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப ஸ்பைக்கெலாம் வச்சுருக்காங்க நம்மளை போட்டு தட்டுறதுக்கு. இந்த பாஸுக்கு என்ன வெறின்னு தெரியல, நம்ம மேலே குத்துறதுக்கு இப்படிலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா கைஸ். ஜாக்கிரதையாக போனோம். நான் கொஞ்சம் தள்ளி வந்துச்சு. ஓகே செஃபு எனக்கு அது போனோடனே போயிடலாம். போடா இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்டு வந்துவா. இப்போ கரெக்டாக படாமல் போனோம். போ சைடில் இவ்வளோ கேப் இருக்குது போக முடியாதா? நான் போக முடியாத மாதிரி வச்சுருக்கான். போன டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடலாம் ஈஸியாக. எப்போ எவ்வளோ பெரிய ஏணி. அவர் இந்த ஏணி ஏறுறதுக்கிட்டே வீடியோ பார்க்கலாம். நான் மறக்காமல் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணி விட்ருங்க. நம்ம ஒரு 101 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கைஸ். ரொம்ப இவ்வளோ தூரம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க நன்றி. இதேமாதிரி கீப் சப்போர்ட் பண்ணிட்டுருங்க. இப்போ பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் கட்டியிருக்காங்க, வீடு கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வீடு கட்டினா வந்து சொல்லிட்டு போங்களா, பால் காய்ச்சிட்டு போகிறேன். என்ன பால் வாங்கி காய்ச்சிட்டு இந்த ஃபோன் கடையில் 2 ஃபோனை திருடிட்டு போயிடுறேன்டா. டே இருங்க மேலே ஏறா. இப்போ இது இங்கே என்னமோ வழி போகுது. என்னடா அது போக முடியுமா? உள்ள ஓகே போக முடியாது போல. அப்புறம் என்னத்துக்கு கதை வச்சுருக்கீங்க வேஸ்ட்டாக? போக முடியாதுன்னு தெரியுது. அப்புறம் என்னத்துக்கு அதெல்லாம் வச்சுருக்கீங்க? இங்கே பாருங்க இந்த கேம் ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் கம்மியான பிளேயர்ஸாக விளையாடுறாங்க. ஒரு 3 பேர் தான் இருக்காங்க. என்னைய சேர்த்தா 3 பேர் தான் இருக்கும். ஏதோ பெல்ட்டுன்றான். இப்போ நவுந்துட்டு இருக்கும் அது. ஓகே கைஸ் ஓகே. இப்போ பாருங்கள் நெருப்பு இருக்குது. அதில் போனால் நம்மளை கரு விட்டுருவாங்க. நான் சைடில் நடக்க முடியும் போல இதில். ஓகே இப்போ கீழே குதிக்கணும் பார்த்தாலே தெரியுது. ஆனால் ஜம்ப்பு ஓகே கைஸ். இப்போ வந்துட்டு இது லேசர்லாம் வச்சுருக்காங்க. நம்ம ப்ரோ பிளேயர் மாதிரி ஒன்று அப்படின்றது கீழே விட்டுட்டேன். ஆனால் போங்கடே இந்த லேசரில் பட்டுருச்சு. இருங்க ஜம்ப்பு ஆச்சு திரும்ப பட்டுருச்சு. இருங்க ப்ரோ பிளேயர் ஆஃப் தமிழ்நாடுன்னு யாரும் கேட்டான். ஜம்ப்பு அங்கே அப்புறம் சைடில் எனக்கு இதில் நிற்க முடியுமா? அப்புறம் போடுறா வேறு லெவலில். நீங்கள் இப்படி குதிச்சு போயிடலாம். இல்லை போயிடலாம் அவ்வளோதான். ஆனால் இந்த கேம் ரொம்ப நல்லா இருக்கு கைஸ். ஆனால் வந்துட்டு இந்த கேமில் கம்மியான பிளேயர்ஸ் இருக்காங்க. அப்போ ஸ்டார்டிங்கில் ஃபேமஸ் இருந்திருக்கும் போல். இப்போ வந்துட்டு நிறைய கேம் வர இது பழசாயிடுச்சு. பரவாயில்ல நம்மளாச்சும் ப்ளே பண்ணுறோமே. இப்போ வந்துட்டு நம்ம எலிவேட்டர் மேலே போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு ஃபோன் இருக்குடா, எடுத்தானா இல்லையா இவன் ஃபோன் டக்குன்னு வந்துச்சு, எடுத்தானா இல்லையான்னு தெரியலையே. சரி விடுங்க. இங்கே என்னமோ வந்துட்டு சேஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது. அப்புறம் அங்கே ஒரு ஃபோன் இருக்கா, தூக்கிட்டு ஓடிடலாம். இருங்க போட ஓடுறா. இப்போ தெரிஞ்சு பேய் வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. அந்த மிஸ்டர் எக்ஸ் சொன்னா மிஸ்டர் எம்ஐஎக்ஸ் அதை ஒன்று சொன்னானே வேறு என்னமோ சொன்னாங்க. ஆள் பிடிச்சான்டா கருமத்தை. என்னடா பேய் இப்படி இருக்கா மூஞ்சியில் மாஸ்க்கை போட்ட மாதிரி இருக்காங்க கைஸ். இருங்க இந்த ஓரமாக போயிடலாம். அந்த பக்கம் சென்டரில் தான் ஸ்பானாக நினைக்கிறேன். இந்த பக்கம் ஓரமாக போயிடலாம். பிடிக்கவே முடியாது அவனால். என்ன கைஸ் அவன் வரவே இல்லை. என்னாச்சு துரத்துவானே அவன்? என்னடாச்சு தம்பி இருக்கியாப்பா? இல்லை காணோம் தெரியலையே. சரி விடுங்க. நம்ம வந்து பஸ்ஸில் ஏறி ஓடிடலாம். இந்த ஃபோனில் கடைக்கு வேலை பார்க்கலாம் வந்து நம்மளை பஸ் ஏறி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க கைஸ். என்ன கைஸ் இது? ஏன்னா நான் பாடு சென்னேன்னு வேலை பார்க்க வந்தேன்டா. ஏன்னா நான் கம்முன்னு வேலை தானே பார்க்க வந்தேன். அதுக்கு என்னடா என்னை வீட்டுக்கு அனுப்புறீங்க? டே நான் என்னடா பண்ணா? டே வேலை பார்க்கறதுக்கு வந்தால் வீட்டுக்கு அனுப்பி விட்றாங்க. என்னடா இது போங்கடா. எங்கள் இப்போ வந்துட்டு அந்த கேம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். போய் ஓகே இன்னும் வீடியோ பார்க்குறோன்னா மறக்காமல் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் மறக்காம விட்டுருங்க. என்னடாச்சு வந்துட்டு ஸ்பான் வந்து இது கேம் முடிக்கிற ஃபினிஷிங் ஏரியா கவுண்டோம். ஓகே செம்ம. எங்கள் பஸ்ஸை பார்த்தீங்களா, பழைய ஆதி காலத்து பஸ் மாதிரி கீழே விழுந்துற போகுது. உழுவில். ஓகே கைஸ் இன்னும் வீடியோ பார்க்குறோம் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் ஃப்ரம் கோஸ்ட். பாய்.